பாரம்பரிய முறையில் வந்து நிலத்தில் நாங்கள் விவசாயம் செய்கிறோம். ஒன்று வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து நிலத்தில் இருக்கிற மாசு. இப்போ நிலம் வந்து பிறந்து கொண்டு போயிடுச்சு. இப்போ விவசாயம் வந்து நாங்கள் ஒரு தொழில் முயற்சியாக செய்யக்கல நிறைய தடைகள் இருக்கு. இப்போ வடமானத்தை எடுத்தீங்கன்றால் இப்போ எல்லா இடத்துலையும் சில மேலதிகமான நீர் என்ன செய்யல அப்படியே வாரடிச்சு கடலுக்குள்ள போகும். அப்புறம் எங்களுக்கு அந்த அவ்வளோ தண்ணியும் கடலுக்குள்ள போன பிறகு அங்கால வர ஒரு 6 மாதத்துக்கு பிறகு வறட்சி நிலத்தடி நீர் இல்லை. இப்போ நிறைய பேர் கேட்கறது இப்போ இதில் ஒரு சக்ஸஸ் 2000 இல்லை 5000 சதுரடியை இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ காலத்தில் ரிட்டர்னை பார்க்கலாம். இது உண்மையாவது ப்ராப்பர்ட்டி, தோட்டத்துக்கு ஒரு டிராக்டர் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன் நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு போகணும் என்றால் சூழலில் வந்து நாங்கள் பாவிக்கிற ரசாயனங்களோட அளவு கூட அது வந்து காற்றில் பெருகி அடைஞ்சு இப்போ நீங்கள் இப்போ எங்கட யாழ்ப்பாணத்தில் இந்த மரத்தில் வரைக்கிலே தெரியும் விடிய வெள்ளன்னு வந்தீங்க என்றால் அடிக்கிற ரசாயனத்தின் மனம் வந்து அப்படியே அவ்வளவு மேலே செய்யுது. காற்றோட காற்று எங்கட சுவாசத்துக்குள்ளே போகும். அந்த ரிஸ்க் இங்கே இல்லை. என்ற இதில் வந்து நாங்கள் கெமிக்கலை வந்து 80-85% மேலே குறைக்கிறோம்.